ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க வியாபாரத்துக்கு வந்துட்டேன். நோட்டு பாருங்க எப்படி ஓட்டையா இருக்குது. இதை கொடுத்து நான் எப்படிங்க செலுத்துறது? நீங்களே சொல்லுங்க. இதில் வேற என்னைய திட்டுறீங்க. மக்களை பேசாதீங்க. நீங்க பாருங்க. இது இவ்வளோ ஓட்டை. இந்தியாவே தெரியுது. இப்படி பார்த்தா இந்தியா தெரியுது. இப்படி பார்த்தா பாகிஸ்தான் தெரியுது. சொல்லுங்க நீங்களே. பார்த்தீங்கன்னா நோட்டு கிழிஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருப்போம்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச நோட்டை மடக்கி ஒரு நோட்டு கூட நோட்டு வச்சு அப்படியே கொடுத்துட்டு வேகமாக போயிடுவாங்க. நான் டக்குன்னு அதை பார்க்கணும். பார்க்கலைன்னா அந்த நோட்டு கிழிஞ்ச நோட்டு தான் பைக்கில் கிடக்கு. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரில் நியாயமாக நடந்துக்குவாங்க. நல்ல நோட்டாக கொடுப்பாங்க புதுசாக. அப்புறம் ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி கிழிஞ்ச நோட்டு கொடுப்பாங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீரை ஒருத்தருக்கு கொடுத்து ரூ. 65ங்க. எல்லாம் மல்லித்தழை, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் நான் 2 பேர்த்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நானும் கவனிக்கல, மறந்துட்டு போயிட்டேன். போயிட்டு மறுபடியும் அதே வழியில வந்து குறுக்காட்டுனாங்க. குறுக்காட்டி மறுபடியும் வெந்தயக்கீரை எடுத்துட்டு, பச்சை மிளகாயெல்லாம் வாங்கிட்டு ரூ. 200 குடுத்தாங்க. எதுக்கு ரூ. 200ன்னு? "இல்ல சாமி, நீ அப்பளே வாங்கவே இல்ல. அதனால இத வாங்கிட்டு போ. உங்க காசு எனக்கு எதுக்கு?" அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னோனே, இந்த மாரி ஒருத்தர் இருக்கிறாங்க பாருங்க. சில பேரு வாங்கிட்டு திருட்டுத்தனமா ஏமாத்திட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. ஒருத்தர் அப்படித்தாங்க என்கிட்ட பஸ் ஸ்டாப்ல கீரை வாங்குனாங்க. சில்லறை இல்லைன்னாங்க. பேக்கரி போய் வரேன்னாங்க. நானும் கூட்டத்தில கவனிக்கல. எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. இந்த மாரி மக்களும் இருக்கிறாங்க. எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொங்குபாளையம்பாங்க. கிருஷ்ணா நகர் அங்க தான் வந்திருக்கிறோம். இந்த அம்மா எப்பவுமே என்கிட்ட தான் வாங்குவாப்படி. மல்லித்தழை, வெந்தயக்கீரை இந்த அம்மாவுக்கு ரொம்ப புடிக்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரை கேட்பாப்படி. "சாமி வெந்தயக்கீரை கொண்டு வந்தா கொண்டு வா, கொண்டு வான்னு" கேட்பாப்படிங்க. வெந்தயக்கீரை பாருங்க எவ்வளோ தள தளன்னு இருக்கு. வெந்தயக்கீரைலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுகர வந்து குறைக்கி. நெறையா வியாதிய குணப்படுத்து. எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வெந்தயக்கீரை. அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரை. பார்த்தீங்களா? பொன்னாங்கண்ணி கீரை. இதை நெனச்சா இளவரச தம்பி ஞாபகம் தான் வருது. ஏன்னா, இளவரச தம்பிக்கு தான் தெரியும் என்ன காரணம்னு. பொன்னாங்கண்ணி கீரைன்ட்டு வேற கீரைய கொண்டு வந்துட்டாப்படி. அது இளவரச தம்பிக்கு தான் தெரியுங்க அதை நெனச்சா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்தேங்க. பச்சை மொளகா சரி வாங்குனேன். சரி நம்ம எல்லாம் அதில 5, இதில 5, இதில 10, அதில 10 அப்படின்ட்டு பச்சை மொளகா முடிஞ்சுச்சு. 2 கிலோ வாங்குனேங்க முடிஞ்சுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை இருக்குது. பாலக்கீரை, மல்லித்தழை பாருங்க. மல்லி சூப்பரா இருக்கு பாருங்க. தேங்காய் இருக்குது. எல்லா வியாபாரம் பண்ணா தானே உங்களுக்கு வந்து நம்ம பொழைக்க முடியும். ஒண்ண பண்ணிட்டு இருந்தோம்னா பொழைக்கவே முடியாது. இப்ப பாருங்க, சிட்டுக்குருவி பாருங்க தேன் குடிச்சிட்டு இருக்கு. தேன் குடிச்சிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா, கீரை இருக்குங்க. என்ன கீரைன்னா, பொன்னாங்கண்ணி கீரை, வெந்தயக்கீரை இருக்கு. அப்புறம் இன்னைக்கு அரைக்கீரை வந்து கொஞ்சம் என்னன்னா, தண்ணி ஈரம் பட்டோனே கொஞ்சம் அழுகுன மாரி ஆயிடுச்சு. அப்புறம் அதையும் விக்கல. எனக்கும் மனசு இல்ல அது விக்கிறக்கு. அதனால அதையும் கொண்ட்டு வரேங்க. அப்புறம் பாலக்கீரை இருக்கு. இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் சரியில்ல. எல்லா நாளும் வித்துருவேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் விக்க முடியல. சரி ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் இருக்கு. வியாபாரம்னா, சொந்த தொழில்னா கொஞ்சம் ஏற்றம், இறக்கம் இருக்கு. அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்தக் கூடாதுங்க. இப்ப வந்து கீரை வித்துட்டு வீடு கிளம்பியாச்சு. போற வழியில முடிஞ்சா விக்கிறது. இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் பக்கமா பக்கத்தால இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி விலையா பார்த்து குடுத்துடலாங்க. சரி ஃபிரெண்ட்ஸ் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணி விடுங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து வீடியோ நீங்க போடுறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் தொடர்ந்து அடுத்த வீடியோ போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியும். இல்லைன்னா நீங்க லைக் பண்ணலைன்னா கண்டிப்பா வீடியோ வந்து உங்களுக்கு காட்டாது. அதனால கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணி விடுங்க. வீடியோ இன்னுமே நல்ல நல்ல வீடியோ வருங்க. இப்போ ஒரு சூழ்நிலை வியாபாரம் பண்ணியே ஆகணும் கட்டாயத்தில இருக்கிறேங்க. அதனால இந்த கொஞ்சம் சூழ்நிலை சரியாகும்போது நானே வெளியில போய் வீடியோலாம் போடலாம் அப்படின்ட்டு இயற்கைய ரசிச்சு வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணி விடுங்களேன். தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. புதுசா பார்க்குறீங்க. அ அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.